அது கவர்மெண்ட் அப்படி இல்லை, விவசாயமே நீ பண்ணு, விவசாயம் பண்ணா உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான். இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படிதான் அவன் கேட்பான். அப்போ சொல்லுவாங்கல்ல, அவன் கஷ்டப்படுறது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயில கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது பண்ணிட்டு போனான். அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பற்றி ஃபிக்ஸ் பண்ண முடியலையே, அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கேள்வி, இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு தான் விற்கவே முடியலையே. ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே போட்டு அவங்களும் வந்து கவனிச்சு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும். அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன வந்தோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷம். நன்றி.